அதாவது மனுஷங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணலாம். இவங்கள்ட்டலாம் எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கண்டுக்கவே இல்ல. நீங்க என்ன வேணா புலம்புங்கன்னு சொல்லிட்டு சைலன்ட்ல போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு. ராஜிய வந்து ராஜிய வந்து வம்பா தான் கூப்பிட்டாங்க. ஆமா, நீங்க ஆமா, அப்படி ஆமா. பேசுவீங்க, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவருதான் அம்பா கூப்பிட்டு பேசினாரு. அவங்க அமைதியா கீழ தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாமா. அவங்கள வந்து வம்பா கூப்பிட்டு பேச வச்சதும் இல்லாம பிரகையிலயும் புடிச்சு வம்பா வந்து சண்டைக்கு இழுக்கிறாரு அவரு. ஆமா. நான் ஏன் இவருக்கு பதில் சொல்றேன்னா 2 வார்த்தை பிரகையில் பேசினா அவரு 10 வார்த்தை பேசி அவர மடக்கி 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 பேசியே விடாம இன்னும் 4 பேர் சேர்ந்து அதாவது வேற ஃபேண்டம்ல இருந்து ஒரு ஆள வச்சு ரவுண்டு கட்டி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க. எனக்குன்னா கேட்கவே இல்ல முடியல. அவரு போங்கடா பேசினதெல்லாம் நீங்களா அவர் என்ன பண்ணிருக்கணும், கண்ணாடிக்கு முன்னாடி நின்டு பேசியிருக்கணும். அப்ப கரெக்ட்டா இருந்திருக்கும். அவர் சொல்றதெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். அப்படிதான் பேசினாரு அவரு. அவரு தான் பண்ணிட்டு இருந்தாரு இத்தன நாளா. அவருதான் வந்து ரொம்ப வம்பா வம்பா கூப்பிட்டு சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஆமா, தான் நான் மேல வந்தேன். ஆமா. மைக்கு நன்றிகள், நன்றிகள். அப்புறம் நான் வந்து கிச்சன்ல இருக்கேன். கமருதீன் வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே சாண்ட்ராக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சாங்க. ஒரு மாரி கோணம் வாய் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஐயையோ! ஜா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஜாலியா இருந்தது எனக்கு. சாவுமா சாவு அப்படின்னு ஸ்காண்ட்ரா. ஓகே, ஓகே. மத்தவங்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் பார்வதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரல லைவ்ல. பார்வதி வரதுக்கு லேட் ஆகுங்க. எபிசோட். ஏன்னா என்னோட எபிசோட்ல தானே போயிருக்காங்க. லாஸ்டா தான் ஷீ வில் கம். அத எப்படி எடிட் ஓகே, பண்ணி எப்படி ஓகே, ஓகே. போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பார்க்கலாம். அதுக்கு தான் வெயிட்டிங். ம்ஹ்ம். தேங்க் யூ. தேங்க் யூ டாம். அடுத்த ஸ்பீக்கர் யாரா? பிலிவன். பிலிவன் அப்படியே பாருங்க. அடுத்த ஸ்பீக்கர் யாருன்னு பாருங்க. பிலிவன். ஹஷான், டாமி, ஹஷான். இல்ல, இல்ல. ஒரே செகண்ட்ங்க. ஹாசனுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க வந்தாங்களே. சொல்லுங்க. சரி சொல்லுங்க ஹாசன். ஹாய் டாம். ஹாய், ஹாய், ஹாய். சொல்லுங்க ஹாசன். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்டேஜ்ல ம். ஸ்கேம்ட்ராவை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு போன அந்த சீன் அப்படியே நான் ஒரு விதமா இமேஜின் பண்ணி ம். பார்த்தேன். படையப்பா கிளைமேக்ஸ்ல மாதிரி அன்னைக்கு நடத்தின நாடகம் ஞாபகம் இருக்கா? ம். ஒரு தடவை நீ ஜெயிச்சிட்ட, நல்லதா போச்சு, நான் முடிச்சிட்டேன், என் வலி தனி வலி, பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே, டான் 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 டான்னு போன மாதிரி ஒரு இமேஜின்ல ம், ம், ம். அந்த சீனை பாக்குறதுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங். அந்த சீனை பார்க்க வெயிட் பண்றீங்களாடி? சரிடி. ஆமாண்டி. ஓகேடி. எல்லாம் ஒரே ஃபன்னா தாண்டி இருக்கீங்க. குட். ஓகே, அதத்தான் சொல்ல நன்றிகள், பார்த்தேன். நன்றிகள். ஓகே, கண்டிப்பா. யா. அடுத்த ஸ்பீக்கர். அப்படியே பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. இஸ் இட் பூமதியா? பூமதி தான் ஃபர்ஸ்டே வந்தாங்க. இல்ல டாம், நான் சந்தியா. நான் குயிக்கா பேசிடவா? நான் டோன்ட் ஹேவ் மச். குயிக்கா பேசிடுங்க சந்தியா. பேசுங்க சந்தியா. தேங்க் யூ ஆனா நம்ம பூமதி. டப்பா சந்தியா கூட இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்க? யாருங்க? இல்ல, இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள உட்கார்ந்துட்டு எங்க சந்தியா ஒருத்தவங்க பேசுவாங்க. அவங்கள காணாமேன்னு பார்த்தேன். நீங்க பேசுங்க, பேசுங்க. அவங்க கீழ இருக்காங்க அவங்க. சந்தியா மேல வாங்க சந்தியா. நீங்க தான் ஃபர்ஸ்டே ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களே. நீங்க பேசுங்க, பேசுங்க சந்தியா. Yeah, no problem. Yeah, nice to see. நான் last week, 2 days back நீங்க போட்டப்போ I was one of the people who said போகக்கூடாதுன்னு. But I think it looks nice. It's happy ending, happy occasion, and I hope it all works out nice, good for Paru Kamruddin from here. அந்த விஜய் டிவி அந்த லைவ் பார்த்தேன். அந்த கிளிப்ஸ் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கேன், அதான் பார்த்தேன். லுக்ஸ் நைஸ். ஐ திங்க் நீங்கெல்லாம் அது போட்ட ஏன் நல்ல அது எஃபர்ட்ஸ் ஏன் ஹேவ். அது ஏன் அந்த டைம்க்கு போட்டிருக்கானுங்கன்னு தெரியும்ல. அந்த டைம்க்கு போட்டாதான் எல்லாரும் உட்காந்து பாரு வராங்களாண்டான்னு உட்காந்து வாயை பொளந்துட்டு பார்ப்பாங்க. அதுக்காக. இன்னும் ப்ரோமோ கூட எதுவும் வரல. ஸோ இல்ல இப்பதானே இன்னைக்கு தானே போனாங்க. இப்ப ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பின்னாலே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை திஸ் டைம் டைம் என்ன ஆகுது இப்போ? அவ்வளவுதான். அதிக நேரம் ஆகாது. 7:15. அதிக நேரம்லாம் ஆகாது. அவ்வளவுதான், டக்குன்னு முடிஞ்சிரும். Okay. Nice. That's good. So one observation I want to make is யாரோட அவுட்ஃபிட்ஸ்மே நல்லாவே இல்ல. ஃபினாலே அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே அவங்க வீக்கெண்ட் அவுட்ஃபிட்ஸே நல்லா இருக்கும். அரோராது கொஞ்சம் பெட்டர் ஆஃப் ஆல். தட் அட்லீஸ்ட் த கலர் இஸ் பெட்டர். பட் ஆல் த அவுட்ஃபிட்ஸ் லுக் வெரி tacky. அவங்க நெந்திரிச்சு நின்று நீங்க பார்க்கவே இல்லைல்ல. எதுக்கு அவசரப்படுறீங்க? அவசரப்பட்டோம். வெயிட் பண்ணுங்க. இல்ல அந்த போட்டோ நேத்து அந்த அவங்களும் திவ்யா கணேஷும் அந்த ரிஹர்சல் மாதிரி ஏதோ பார்த்தாங்கல்ல, ஒரு அதுல பார்த்தது. நீங்க இது ஃபினாலே அவுட்ஃபுட் நல்லா இல்லன்னு சொன்னீங்களா எல்லாத்துக்குமே?
Finale outfits are not good, but Aurora's is slightly okay. At least the color is better, and the red color is better than the black and gold. ஓகே. Mm, that's what I wanted to say. Seri, okay. Continue பண்ணுங்க. Congrats to all of you. நீங்க Master, Anjali, Anatar, and so many people. You've done like a revolution மாதிரி பண்ணிருக்கீங்க. So congrats to all of you. நன்றிகள். என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்ன பிரியாணி இல்லங்க. ஆர்டர் பண்ணிட்டீங்களா? குக் பண்ணிருக்கேங்க. ஓ, குக்கே பண்ணிட்டீங்களா? ஆல் தி யா பெஸ்ட். குக் பண்ணிருக்கேன். பசிக்குது பயங்கரமா. நானும் சாப்பிடல எனக்கு காலைல இருந்து. எங்கங்க சாப்பிட வாங்க முடியுது. என்னமோ இவனுங்க வந்து காசு குடுக்குற மாதிரி பிரியாணி திங்கிறவங்களாம் வருத்தப்படுறானுங்களாம். அப்படிதான்டா திம்பட்டே, நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்டா சாப்பிடுவேன், பிரியாணி தான்டா சாப்பிடுவேன் அப்படின்னு அவனுங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பிரியாணி சாப்பிட ரீசன் வேணுமாங்க? ரொம்ப ம். தோணுச்சுன்னா சாப்பிடலாம். அவ்வளவுதான். ம். கரெக்ட். உங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே. அறிவில்லாத தற்கொலைங்களுக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே. என்ஜாய் ஹேவ் ஃபன். தேங்க்யூ. பாப்போம். நான் டிவி தேங்க்யூ. மியூட்ல போட்டு பார்த்துட்டே இருக்கேன். இப்போ விக்ரம் ம்ஹும். பேசிட்டு இருக்காப்ல ஏதோ அந்த மிரர்ஸ் ரூம்ல. ம்ஹும். அவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியாது. என்ன கன்றாவியா இருக்கும். இல்ல நானும் மியூட்ல பார்த்தேன் தான் மியூட்ல. போட்டு நான் இங்க தான் கேட்டிருக்கேன். நானும் when பார்த்தேன் we ஆமா, are அத on மியூட்ல. போய் stage பார்த்தேன். இருந்தா. பார்த்துட்டு நேரா இங்க ஓடியான்ட்டேன். என்ன ரொம்ப சொல்றாப்ல? நேரமா பேசிட்டு இருக்காப்ல. என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. அவன் நினைப்பான் நம்ம தான் வந்து இந்த இதோட இது அதோட இது. ஆனா திவ்யா கணேஷ் தாங்க காமெடி. ஐயோ, காமெடி ஆஃப் த இயரே அதுதான். அந்த பொண்ணு தான். டைட்டில் வின்னர் திவ்யா, டைட்டில் வின்னர் திவ்யா, டைட்டில் வின் பண்றதுக்கு அந்த அம்மா என்னடா பண்ணுச்சு? யாருமே 4 பேருமே பண்ணல. அது வேற ம். விஷயம். ம். ஓகே, என்ஜாய். லெட் them enjoy their moment. We'll ம்ஹும். enjoy our moments. ஓகேங்க. I'll be on mute. You continue. தேங்க்யூ. Thank you. Tom, real winner Baru trending in India second position. அவ்வளவுதான். அதுவே செருப்படி மாதிரி ஆயிடுச்சு திவ்யாக்கு. டைட்டில் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, தூக்கி ஒரு இதுல கொண்டு வந்து ஒரு பீரோக்குள்ள வச்சுட்டு அம்மா பாத்துக்கிட்டே இருக்கட்டும். அதை திறந்து சும்மா ஓப்பனிங்ல. இல்லைங்க, பாவம் அவங்க போட்ட அமௌண்ட் எல்லாம் வேற இருக்குல்ல அதுல. அவங்க திரும்ப பே பண்ணிட்டோம். டாம், சொல்லுங்க. இப்பதான் நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, திவ்யா இஸ் த மோஸ்ட் டிசர்விங் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஒரு 5 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நோ லவ் கண்டென்ட், நோ 18+ டாக்ஸ், நோ கேஸ்ட்ரல்ஸ், நோ டாக்ஸிக் நோ ஆட்டிடியூட். கண்டென்ட். ஆமா, நோ கண்டென்ட் இட்செல்ஃப். நோ யா, கண்டென்ட் இட்செல்ஃப். Zero Only content. no zero PR to content. turn spaces, run spaces, no fake attitude, no unwanted operas அப்படின்னு போட்டு வயிற்றுச்சலுங்க. வச்சிருக்கான். அதர் லிசனர்ல கேட்டிருப்பாரு. நீங்க யாராவது என்ன ட்வீட்னு கூட நான் பார்க்கல. ஓகேவா, நீங்க சொன்னது கூட நான் அதை கேட்கல. நம்மளோட சொல்லிருக்கேன். இதுல நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, யாரு போட்டிருக்காங்க இல்ல அது அப்படின்னு. கேளுங்க. நோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப யார் நீங்க பேசுனீங்கல்ல, வந்து அட்டாக் பண்ணும்போது உண்மையை சொல்லும் போது அவருக்கு வந்து வலிக்குது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஏண்டா ஷோனா இது கூட இல்லாம அப்புறம் என்னடா ஷோ நடத்துவானுங்க? அப்ப எதுக்குடா அவங்க அப்ப ப்ராப்பர்ட்டி செட்? அவங்க வந்து பிக் பாஸோட செட்டா தான் உள்ள உட்கார்ந்து இருக்கணும். ம். இந்த ஜோ திவ்யா மைக்கேல் ஒருத்தர் இருக்காரு, அவரு உருட்டுறாரு. சோ நேம் கால் பண்ணாதீங்க. ஐயோ வேண்டாம், பேரெல்லாம் சொல்லி அவங்கள பெரியவங்கள ஆக்காதீங்க. Attention ஆமா. ஐயோ, பேரை வேற சொல்லக்கூடாதுங்க. ஆமாங்க, நான் வேற மறந்துட்டேன். சோ அதாங்க, என்னண்டா, நான் ஒரே ஒரு உங்களால பாயிண்ட் என்ன சொல்றேன். பண்ண இந்த முடியுமோ எல்லாரும் நல்லா பண்றீங்க. அவ்வளவுதான் சொல்ல இந்த முடியும். Nice. டைம் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னு ம். கேட்டா, இந்த வயல்காட்டுல வந்த 2 லேடி, ஒண்ணு பெனாயில் ஊத்தி நான் கழுவி எல்லாத்தையும் வெளியே டோரை விட்டு தள்ள போறேன்னுச்சு. இப்ப அதுவே அதனுடைய தள்ளிக்கிருச்சு. யாரு? ஸ்கேன்ரா. ம். ஸ்கேன்ரா அதுவே பெனாயில் ஊத்தி கழுவுறதா என்ன ஊத்தி கழுவுறனே தெரியாம இருக்கு. ஸோ இது வந்து டெக்கோரம். அது நான் இந்த ஷோவை அப்படி எடுத்து போறேன் இப்படி எடுத்து போனா அதே பாரு எப்படி கண்டென்ட் அந்த கத்துறது இது பண்றதெல்லாம் நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்ட்டு அதே தான் பண்ணுச்சு. ஆனா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஷேர்ட் மூமெண்ட், ஒரு டாஸ்க்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஒரு ஹாப்பினஸ் எதையுமே காட்டல. ஏங்க, அதுக்கு ஏவி பேசுறதுலயே போட்டதெல்லாம் ஒரு தெளிவு ஒண்ணுமே கிடையாதுங்க இல்லைன்னு நமக்கு. தான் ஒப்பாரி வச்சுது. பாத்தீங்களா, தன்னோட இது ஒண்ணுமே வரல ஏவில, நான் ம். என்னதான் பண்ணியிருக்கேனே தெரியல அப்படின்னு அழுதுச்சு. பாத்தீங்களா, அப்புறம் அதுக்கு டைட்டில் எப்படி குடுக்குறாங்கன்னே தெரியல. ஒருத்தருக்கும் கொடுக்க முடியல, அதனால தூக்கி அவனுக்கு குடுக்குறாங்க. அவ்வளவுதான் போங்க, என்ன சொல்றது. ம். Tom, இப்போ இன்ஸ்டால ஒரு போஸ்ட் இருக்கு with Kamruddin and Paru together, and Paru is talking. She's saying like இன்னும் கொஞ்ச நேரத்துல வின்னர் தெரிஞ்சிடும், I'm excited, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், and she looks so gorgeous in a black dress.
She's looking fantastic. So happy to see her like that. சூப்பர். அவ்வளவுதான். கமருதீனை விட்டுருங்க. நம்ம பார்வை மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா, அவங்களுடைய மாஸ் என்ட்ரி தான் இங்க இப்ப இவங்கள எல்லாம் இது பண்ண போகுது. அப்படியே தலைகீழ் தான் தூக்கி போட போகுது. உள்ளே இருக்கிற ஆனா வந்து கண்டஸ்டன்ட் அரோகரா ஃபைனல்ஸ். வந்து அரோகரா வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு போல. நான் தான்டா டைட்டில் விட எனக்கு தான்டா வாரம் அந்த ஆள் சொல்லியிருக்காரு. சூப்பரா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க. ஐயோ ஃபன்னு. எனக்கு ஒரு சீப் பிளஷர் டாம். Aurora ஏன்? dress பாத்தீங்களா? Oh my god, that's the worst finale dress I've ever seen in those last 10 seasons. அவளுக்கு எனக்கு என்னமோ ஒரு ஏன்னா பெரிய அதுக்கு சொல்லுங்க. முன்னாலே ஆர்டர் எல்லாம் கொடுத்துச்சுல. நான் ஒரு ரவுண்ட் கூடிட்டேன். உடம்பு எனக்கு இதாயிடுச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச்சு கூட்டிடுங்க அப்படின்லாம் ட்ரெஸ்ஸோட இதெல்லாம் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி ரொம்ப கேவலமா அனுப்பிட்டானுங்க. கலர்ஸ் ரொம்ப கேவலம். அவளுக்கு என்னமோ பெரிய டிஸ்னி பிரின்சஸ் dress மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைச்சா. It's so old fashioned. Exactly. அந்த காலத்து 60s dancers மாதிரி இருக்கு. அதுல வேற நான் சின்ன பொண்ணு மாதிரி தெரியறேன்ட்டு லுக் எனக்கு வரவே இல்ல. எனக்கு லுக் வரல அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். ஏமா நீ வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கூட்டிக்கிட்டே வந்துட்டதுனால உனக்கு ட்ரெஸ் எல்லாத்துலயும் அப்படியே நல்லா வச்சு வாங்கினானுங்க பாரு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருந்தது கடைசியில. Last year Jack-ஓட outfit and Sound-ஓட outfit was amazing. Yeah. Soundaria's that pink dress, it was so beautiful, and Jack's dress also was really gorgeous. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். Jack-ஓட pantsuit. Yeah. இல்ல Very பாரு, நம்ம trendy. பாரு ஒரு பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்தால அம்மா வந்த வீக்ல, அது மாதிரி இவளுக்கும் ஒரு நல்ல கலர்ஸ் கொடுப்பாங்க ஃபைனல்ஸ்ல நான் நினைச்சேன். அது கொஞ்சம் மிஸ் என்ன பண்றது, நம்ம ட்ரீம் இதாயிடுச்சு. Nambala, she looks fantastic, very gorgeous. இன்னைக்கு பாருவோட ட்ரெஸ் Yeah, ஃபைனல்ஸ் she போடுற kept ட்ரெஸ் trending. மாதிரி தான் இருக்கு. Yeah. பார்த்துட்டீங்களா? சோ அந்த Black ட்ரெஸ்ஸ பாருங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. And I thought Paru black outfits always suited her. Like she looks her best with black. எங்க இந்த சீசன்ல அவுட்ஃபிட் சூப்பரா போட்டதே பாரு மட்டும்தான். பாரு மட்டும்தாங்க. எவ்ரி வீக்கும் சரி இல்ல வீக் டேஸ்லயும் சரி பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. இல்ல அதை விட என்ன ஒரு இதுனா, இந்த சீசனே ஃபுல் வழி நடத்தி சென்றவள் அவ இல்லாம இந்த ஷோவே நடக்க கூடாது அப்படின்றத கடவுள் தீட்ட போட்டாரா என்னன்னு தெரியாது. அவளே வந்துதான் முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்குதுன்னா என்ன சொல்றது, மக்களுக்கு கடவுள் திட்டம் தான் போட்டாராடி. மக்களுடைய லவ் அவ்வளவு கொடுத்துருக்கு, மக்களுடைய ஹார்ட்டை வின் பண்ணிட்டா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஸ்காண்ட்ராவை சூனியக்காரியா உள்ள அனுப்பிட்டாங்க. இது ஒரு funny இது. So ஒரு YouTube channelல வந்து that was the episode where Ramya says that Scandra was saying, calling her Pambu and all that, and Scandra will be looking from behind the wall and just staring at Ramya. So அது ஒரு ரிவ்யூல பார்த்துட்டு இவ ஸ்கேம்ட்ரா இல்ல கிறிஸ்டபர் இல்ல, she looks like Annabelle Payne போட்டேன். அதுக்கு செம்ம கழுவி என்ன வாட் ஆர் யூ, வாட் கைண்ட் ஆஃப் a person you are அப்படின்ட்டு ஒரு 15-20 பேரு போட்டு செம்மையா திட்டுனாங்க. நான் தான் நினைச்சுக்கிட்டேன், இப்போ ஆனபெல் பெயின் கூப்பிட்டதுக்கே இவ்வளோ பீடன்னு சொல்லிட்டு பிகினிங் ஆஃப் த ஷோல இருந்து அந்த பொண்ணை பேசுனீங்களா? அப்ப எவனோ வந்து கரல இந்த ஸ்கேம்ரா நல்ல ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டு சும்மா ஆனபெல் பெய் மாதிரி இருக்கான்னு அப்படி ஸ்டேர் பண்ணியிருந்தா ரம்யாவை பார்த்து. அதுக்கு அப்படி திட்டுனாங்க. சரி நீங்க திட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு இக்னோர் பண்ணிட்டு போயின்னு இருந்தேன். But she does look like that in with certain expressions. அவங்க எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு மாதிரி காமெடியா இருக்குங்க. Sometimes it's scary. ஒரு மாதிரி sometimes ஒரு psycho பார்க்குற மாதிரி பார்க்குறா. Like it's really really scary sometimes. Yeah. I mean, kudos to Prajan. பிரஜனுக்கு குடோசா. அவன் உயிருக்கு பயந்து நிக்கிறான்பா. Yeah, I mean he's like complete puppet, in her hands. அவ்வளவுதான், வேற வழி இல்லாம. அதுல பாவம் நம்ம விஜேஎஸ் ஹோஸ்டும் அந்த ட்ரையாங்கிள்ல மாட்டிக்கிட்டு டாம் 4 See, the ஃபைனலிஸ்டோட thing is, நம்ம வந்து இப்படி VJS வச்சு டேக் பண்ணி செய்யலனா this would have gone under the rugs, you guys.
இத வச்சு இவ்ளோ ஸ்ட்ராங்கா அடிச்ச தோட்டு ஜஸ்ட் 8 days தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் few days we were in shock. இத பண்ணிலனா again the same thing will happen. இப்போ இது பண்ணதோடு தானே he realized what grave mistake he's done. ஸோ சின்ன விஷயம் தான், சில டைம்ஸ் நம்மளால பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாது. We start small, it's made a huge change. Yeah, agree. Yeah, the first 5 days was very stressful. இந்த பொண்ணுக்கு என்ன ஆக போகுதுன்ட்டு. My first hope was when I saw that Vikatan article, கொஞ்சம் okay, somebody is like looking into this, the reality of this. And அப்புறம் இந்த தினத்தந்தியோ ஏதோ பாரு அரசி ஏதோ ப்ரொமோ குவீனோ ஏதோ அது பார்த்த உடனே கொஞ்சம் மனசு, அதுக்கப்புறம் after you guys started the trending, I had a lot of hope. But the first few days was just terrible. It was just like, ரொம்ப 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 affect ஆனேனோ. But that Vikatan article was the first ray of hope ஆட்டம் இருந்தது. That something will happen, something will change the tide for her அப்படின்ட்டு. But you know what? அது because நம்ம குவாய்ட்டா இல்ல, the small squad in X, because we started it, அது trickle down ஆச்சு. ஆனா வந்து இத பார்த்து lot of medical professionals came and started talking about the differences in what were happening around the world. முந்தா நேத்து late in the evening, one doctor, she came and she sat and spoke to us for over 45 minutes about everything. அவங்க such a sweetheart she was. She said, எனக்கு வந்து பேசணும்னு இருந்தது every time, but I've been so busy. நீங்க திடீர்னு I saw this space and I want to come and talk about it. Fortunately, I have it recorded. She spoke so well. That's good. Okay. Yeah, I mean, like, Scandal has done this before, so I don't know how and the housemates even like believed her. Maybe on the situation that you have to give her the benefit of doubt in Pananga, but it's not like the first time Scandal is creating drama. Like Prajin போகும்போதெல்லாம் அப்பா ஐயோ என்னமோ ஹஸ்பண்ட் ஒரு 25-30 years பார்க்காம என்னமோ ஓ funny. அதெல்லாம் ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சிஸ்டர் அவங்களுமே. அந்த கோ கண்டஸ்டன்ட் and all used the drama for them. இல்லனா இவங்க ஃபைனல்ஸ்ல இருந்திருக்க முடியாது இல்ல. Yeah, definitely they completely capitalized on it. இதுதான் பா சான்ஸ், பாரு எப்போது எப்படியாவது தூக்கறதுக்கு தான் சான்ஸ்ன்ட்டு எல்லாரும் capitalized. It's like இல்ல God, ஃபுல் ஒரு மைண்ட் கேம் அவங்க வந்து இப்படி விளையாண்டா இவங்களை எல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்றது இருந்திருக்கும் போல மனசுக்குள்ள. எல்லாரையும் இப்படி பண்ணி நடிக்கலாம் விளையாடலாம் அப்படின்ட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. மக்கள் வந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கும்போது அதை எப்படி மன்னிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இங்கேதான் அவங்க Yeah. மாட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் அழுகுறாங்க. ரீஎன்ட்ரி வந்த போது கூட அழுகுறாங்க. மக்கள் ஏன் என்னை தூக்கி போட்டாங்க, ஏன் எனக்கு ஓட்டு போடல, நான் வந்து வர முடியலையே ஃபைனலுக்கு நான் அழுகுறாங்க. நீ செய்த கர்மா உன்னையே சுத்திட்டு வருது. அப்புறம் நீ ஒழுங்கா நீ ஆயம்மா அந்த கார்ல அடிபட்டதே இல்ல, அது எனக்கு டாஸ்க் தான் அப்படின்னு எழுந்து நின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்டிருந்தீங்கன்னா உனக்கும் நியாயமா இருந்திருக்கும். அது இல்லன்றப்போ நீ எப்படி ஒன் பக்கம் நியாயத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி சொல்லுங்க பாப்போம். அதான் correct. டாம் ஏன்னா டாம் ஹவுஸ்மேட் போட மட்டும் இல்ல பீப்புளோட எமோஷன்ஸ்ல விளையாடுன தொட்டு people, they just reacted. Yeah, you don't play with people's emotions, play with the housemates, not with the people. டாம் Yeah. காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு இவ்வளோக்கு 3.1 மில்லியன் தான் வந்து வியூஸ். இப்ப பார்வதிக்கு வந்து போட்ட அந்த லைவ் அந்த கட்டுக்கு வந்து 1 ஹவர்ல 3.1 மில்லியன் வியூஸ். அவ்வளவுதான். அதான் ஹாய் நமக்கே டாம். தெரியுமே. சொல்லுங்க சந்தியா. டாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். எனக்கு வந்து ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த போஸ்ட்டை வந்து நான் ஒரு 1 வீக்கா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். லைக் ஹவு த டீம் இஸ் கேம்பெயினிங் ஃபார் அரோரான்னு. அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 ரீட்வீட்ஸ் 200 லைக்ஸ் இருந்துச்சு. ஓகே, within 3 days 604 retweets and 3.2k likes. ஓகேவா, நான் வந்து பயங்கர லைக் மாஸ் மூமெண்ட் கூட வந்துட்டு ஒரு சிங்கிள் டேல கூட நான் வந்து 3.2k லைக்ஸ் பார்த்தது இல்ல. ஒரு அது ஈஸியா ஒரு 1 வீக் அப்படி இருக்கும்.
அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்சர்டா இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் எப்படி இந்த ஒரே ஒரு இது மட்டும் வித்தின் 1 வீக் 3.2K லைக்ஸ் வரும்? இது வந்து அந்த பாட்ஸ் வச்சு லைக் பண்ணுவாங்களா, இல்ல நிறைய ஒரே பர்சனே ஒரு நீங்க 100 சொன்ன அக்கவுண்ட்ஸ் பர்சன் ஓபன் பண்ணி? நீங்க சொன்ன பர்சன் he is doing that. ஸோ அப்ப he got money, he is the PR அப்போ இல்லையா? ஏன்னா ஆல் ஆஃப் Mm. அ சடன் ரொம்ப out of ego is doing, but he is doing all those PR and all those things. I ஓகே. mean அண்ட் PRங்கள இந்த பாட்ஸ் வச்சு பண்றது அவர் பண்றாரு. அவருக்கு இது நல்லா தெரியும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு நிறைய பேர் அந்த ரெட் கார்டுக்கு வந்துட்டு ஒரு இது நீங்க கூட எனக்கு ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல டாம், அதுவுமே வந்து அவன் டெலீட் ஆயிடுச்சு. ஐ திங்க் அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. நானும் அதுல ஒருத்தி ரிப்போர்ட் பண்ணேன் அந்த அந்த போஸ்ட. அப்புறம் நான் வித்தின் 2-3 ஹவர்ஸ்லயே தட் போஸ்ட் வாஸ் நாட் அவைலபிள். ஸோ அதான். ஸோ எனக்கு என்ன ஒன்று ரொம்ப ஒரு ஆச்சரியம்னா, ஐ ஸ்க்ரால் டவுன் டு ஆல் ஹிஸ் போஸ்ட். ஓகே, ஒரு சர்டன் டேட்க்கு அப்புறம் தான் அரோராக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஆனா இந்த பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் தான் 3.2K லைக்ஸ் அண்ட் அவ்வளோ ரீட்வீட்ஸ். இவ்வளோ ரீட்வீட்ஸ் அண்ட் இவ்வளோ லைக்ஸ் ஃபார் திஸ் வீடியோ, இட்ஸ் ஆக்சுவலி ரைசிங் டவுட். ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லை, அந்த வீடியோல ஒண்ணுமே இல்லை. அவ என்ன ஒன்று இன்ஃபேக்ட் அது வந்து அரோரா பல்ப் வாங்கின மொமெண்ட் தான். ஆனாலும் இதை வந்து இப்படி அப்படின்னு பிஃபோர் ஆஃப்டர் கட்டு போட்டு அந்த போஸ்டை போட்டிருக்காங்க. இட் வாஸ் சோ ஸ்டூபிட் டு வாட்ச். அப்புறம் சாரி, இன்னொரு விஷயம் நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். செம ஹாப்பி ஃபார் த அவுட்கம். அண்ட் like many of us have played a very small part, but you guys guided us well. So அது வந்து ரொம்ப சூப்பர், செம ஹாப்பி. அண்ட் in a way வந்து ஒரு கேர்ளுக்கும் அவங்களுடைய ஐ மீன் இதை நான் அப்படி பாக்குறேன், அவங்களுடைய கேரக்டர் அண்ட் அவங்களுடைய வே ஆஃப் லைஃப். ஏன்னா நிறைய அப்போஸ் பண்ணி வந்து நிக்கிற அந்த கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு வேலிடேஷனா வந்திருக்கும், பிரிங்கிங் பேக் பாரு அண்ட் praising her for what she did. So எனக்கு வந்து I feel that it's a validation for who I am. ஸோ நெக்ஸ்ட் தடவையும் என்னோட ஒப்பீனியன் ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னா I will think twice, but still I will not shy away or mull over that. சொல்லலாமா வேண்டாமா அந்த மாதிரி. ஸோ அப்புறம் இன்னொன்னு வந்து பூமதி அம்மா வந்து யாரோ பேர் எடுக்கும் போது வந்து பேரெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பேஸ்ட் ஹோஸ்ட் பண்ற அந்த ஒரு குவாலிட்டிஸ் நிறைய பூமதி அம்மாக்கு I'm able to see. சந்தியா இல்ல சந்தியா, என்ன எல்லாமே நிறைய பேசியிருக்காங்க. நான் சும்மா போய் லிசனரா இருப்பேன். நான் எதுலயுமே எந்த ஃபேஸ்லயும் போய் பேசல. பாருக்காக என்ன பேசினாலும் நான் அப்படியே கேட்டுட்டு ஓடியாந்துருவேன். சில பேரெல்லாம் நிறைய பேசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா எனக்கு அது பயம் கொஞ்சம். எனக்கு சும்மா இக்னோர் பண்ணணும். கடைசியில எல்லாம் நம்ம ஏன் அவங்க பேரை சொல்லி கொஞ்சம் பெரியாக்கணும்? நம்ம ஜெயிச்சிட்டோமே, அப்பயும் அவங்கள அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் கீழே போடு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நைஸ் நைஸ். பூமதி அம்மாலாம் போட்டு அடிச்சிடலாம் நான் வந்து கேட்டிருந்தேன் நேற்றுக்கு வந்து ஸ்பேஸ் ஹாப்பிங் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் ஒன் ஸ்பேஸ் டு தி அதர் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேருக்கு வந்து they couldn't digest this is happening. Yes, they deserve that. அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நரேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு தேவர் பிரிங்கிங். நிறைய விஷயம் ஐயோ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், இப்படிதான் நடந்தது அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது எல்லார் வாயும் மூடின மாதிரி ஷி கேவ் அன் அப்பியரன்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அதான் டாம் ஹாப்பி. அதுக்கப்புறமா நேற்றுக்கு நிறைய பேர் எமோஷனலாக பேசினாங்க. நான் நேற்றுக்கு லிசனராக நிறைய நேரம் இருந்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் அபவுட் ஆல் தட். நானும் ஒரு கேர்ள் பேபி வச்சுருக்கேன், எனக்குமே பயம். ஐ வில் நெவர் லீவ் ஹர். நான் ரொம்ப மை மதர் கெட்ஸ் ஷாக்ட், என்ன இவ இப்படி பாத்துக்கிறா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பாய் ஒரு கேர்ள், பட் பாய் வந்து ரொம்ப லைக் அப்படி நான்ஷலான். பட் கேர்ளுக்கு வந்து என் பின்னாடியே நான் வச்சுப்பேன், யார் பக்கத்துலயும் நான் விட மாட்டேன். அது மாதிரி மை மாம் ஹாஸ் ஆக்சுவலி கொஸ்டின் மீ, என்ன நீ இவ்வளோ அட்டாச்சா இருக்க அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் தான் ரீசன். அண்ட் நான் ஸ்கூல் போடும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஸ்கூல்ல போட்டு அந்த மாதிரி லைக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் at the back of my mind when she's not in the house,
I'll be thinking about. So இந்த மாதிரி எல்லாம் பயம் இந்த மாதிரி யூனோ நிறைய பேர் வெளியில வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்ட்ராங் விமன், காலிங் அவுட் ராங் திங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால எனக்கும் ஐ எம் கெட்டிங் ஈஸ்ட் அ லிட்டில் in terms of thinking, okay, yes, they, nothing, I mean, nothing bad will happen, the world will become a secure place for women, அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வருது. ஸோ அதான் டாப். சூப்பர் ஏங்க நைஸ். அண்ட் ஆக்சுவலி சந்தியா நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், காயின் ஹேஸ் டூ சைட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒன்று நடக்கும், அநியாயமா ஒன்று நடந்துச்சு நமக்கு ஃபீல் ஆச்சுல்ல, அதுக்கான பதிலடியாக தான் நான் இதை பார்க்குறேன். வேர் யூ லாஸ்ட் இட் யூ வில் கெயின் இட். ஆமா டாம், ரியலி சூப்பர் ஆக்சுவலா. அண்ட் எனக்கு எனக்கு வந்து அரோராக்கு அகெயின்ஸ்டா பேசுறதுல எந்த இதுவும் இல்லை. பட் ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் அவங்களும் கேர்ள் தான் இவங்களும் கேர்ள் தான் அது இதுன்ட்டுன்னு இருக்கு. பட் அமங்ஸ்ட் தெம் she has done a good job. Paru has done a good job. Paru was fair and square, and avala vandu like though she has flaws and everything, for certain things we can take her as an example. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து ரொம்ப இது பண்ணாம அகெயின் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம். டாம், எனக்கு ஒரே ஒரு பயம் தான், அவங்க யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணாம அவளுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து ஒரு கன்சர்ன் தான் எனக்கு. இல்ல சந்தியா, ஒண்ணே ஒண்ணு நான் இங்க ஒரே ஒரு பாயிண்ட். அவங்கள வந்து யாருமே முடன் பண்ணி பேசணும்னு நம்ம பேச நினைக்கல அரூராவ. ஏன்னா அரூரா பேசுறதெல்லாம் பார்வ பத்தி, அவ டிக்கெட் பின்னாடி விழுந்தா ஓடிருவேன், இல்ல அவ வந்து இப்படி வரக்கூடாது, அவளுக்கு நல்ல இப்ப என்னமோ சொல்றா, யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாது அவ சொல்றாளே தவிர அதை செயல்படுத்தல. அவ வந்து அவளுக்கு ஆப்போசிட்டா அவங்க என்னதான் ட்ரையாங்கிள்ல போனாலும் பாரு வந்து யார்கிட்டயும் போய் சொல்லவே இல்ல. அவளை பத்தி எதுவுமே பேசல அதிகமா. அவ வந்து நிறைய நிறைய பேசி அவ வந்து இது கொஞ்சம் அவ ஹைப்பா என்னமோ மேல இருக்கு, நான் அந்த பாருனா ரொம்ப மெதுமான்றதா எல்லாரும் அவளை பத்தி பேசுறதுக்கு காரணமே. இல்லைன்னா அவளை யாரு பேச போறா? சேதுபதி தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும். நம்ம என்னத்துக்கு அவளை பேசிக்கிட்டு சும்மா, என்ன சொல்லுங்க? And என்னை பொறுத்த வரைக்கும், see, the reason I talk about is Aurora is because she had it too easy. அவ ஒரே ஒரு தடவை ஏதோ கம்ரு வந்து துஷாரை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லி she went to the confession room and stayed for hours till that BB boy spoke with her. But பாரு அடிச்ச மாதிரி ஒரு 5% யாராவது அடிச்சிருந்தா ஒரு வாரத்திலே துணியக்கான ஓடி இருப்பாங்க எல்லாரும். ஒரே ஒரு துஷா, அதுவும் கம்ருதன் ஏதோ சொல்லிட்டான் ஓடினா கன்ஃபெஷன் ரூம்க்கு. But Paru attacked by housemates, attacked by the host, attacked by the BB team, attacked by even the so-called BB voice. Oh my God, that girl! And every time she just breaks down and then comes back again, like literally, like அந்த மாதிரி ஒரு mental strength and emotional strength I've never seen. ஆக்சுவலி நீங்க எல்லாருமே இங்க சொல்லிடுறீங்க, பாவம் ஒருத்தர் வந்து உள்ளேயும் வர முடியாம அதர்லிசன்ல உட்காந்துட்டு ட்வீட்ல கதறோ கதறு எல்லாரும் அப்படி அப்படின்னு சொல்லி பாவமா இருக்கு பார்க்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க எல்லாருமே. ஷோவுக்கு ஆப்போசிட்ல யாரு வந்தாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டாம், எனக்கு நமக்கு டிஎம் பண்ண எனக்கு வார்னிங்கா வந்து இருக்குது பாருங்க. பேசி இருக்காதீங்க, பார்த்துட்டு ஒன்னும் மென்ஷன் பண்ணாதீங்க. யாரு யார பத்தி பேசுனா சோ இவங்க வந்து பேசுவாங்களாம். நம்ம வந்து சொல்றது எல்லாம் உளறல்ஸ், சொல்றது எல்லாமே பேசல, சொல்ற எல்லாமே பித்தலாட்டம். இதுல உட்காந்து பித்தலாட்டம் சொல்லிட்டா ஃபிளைட் வந்துருச்சா அப்படின்ட்டு மொத்தமா இப்ப என்ன தெரியுமா இதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா மாஸ்டர்? அசிங்கப்பட்டாங்கல்ல, மொத்தமா கேவலமா அசிங்கப்பட்டாங்கல்ல. காலையில இருந்து எனக்கு தெரியல, போட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு காட்டாது, நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல அதை பார்த்ததுமே தாங்க முடியல. ஐயையோ, இப்ப இவங்க சொன்னது நடந்துருச்சு, அதை வேற டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டாங்கன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல,
அந்த ஒரு தோல்வி, படு தோல்வி இருக்குல்ல, அந்த படு தோல்விய வந்து ஏத்துக்க முடியாம, கீழ உட்கார்ந்து கேட்கவும் முடியாம, YouTubeல போட்டு ஆட ஓட்டிட்டு பார்க்கவும் முடியாம ஒரு கதறல்ஸ் இருக்கும்ல. இன்னும் சிலருக்குலாம் வந்து, "ஐயோ! மேல போய் ஸ்பீக்கர்ல பேசிறலாம். வேணாம் செருப்பால அடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. "உங்க அக்கா மானஸ்தி" அப்படின்னா, "உங்க நொண்ண விஜய் சேதுபதி மானஸ்தன் எதுக்குடி கால் பண்ணாங்க?" சேனல் கால் பண்ணி கெஞ்சும் பொழுது, பிச்சை எடுக்கும் பொழுது போய் தானப்பா ஆகணும். ஒரு தடவ, 2 தடவையா? நேத்து கூட போலயேப்பா. இன்னைக்கும் கால் பண்ணி கூப்பிட்டா, போய் தானே ஆகணும். அப்புறம் இத்தன டைம் கெஞ்சுறாங்க. நீங்க வேற வந்து லைஃபே வேற இல்லன்னு சொல்றீங்க. ஒரு பிக் புரொடக்ஷன்ல வந்து ஒரு சீரிஸ் வேற வரப்போகுது. சீரிஸ் பிப்ரவரி மந்த். நம்ம பாத்துக்கங்க Hotstarல சீரிஸ்ன்னு. யாரும் யாரும் ஒண்ணா நடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, பாரு 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 பாரு. அங்கேயே அங்கேயே சொல்லியிருப்பாரா இல்லையா வேற நமக்கு வேற தெரியல. பர்ரு 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 அப்படின்னு. அதனால பார்த்து பேசுங்க. மூக்கு உடைஞ்சு ஆல்ரெடி தொங்குது. ஃபெவிகால் வேணாம். ஊசி எடுத்து கோன் ஊசி இருக்குல்ல, கோன் ஊசி நூல் எடுத்து அப்படியே தச்சு 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 உக்காந்துக்குங்க. யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்றேன். அப்புறமேட்டு இன்னொருத்தர் நேர் விருப்பம் 8 இடுப்புலயே மிதிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பேர மென்ஷன் பண்ணல. 8 இடுப்புலயே மிதிப்பேன். அப்பதான் வந்து "நீ யார்றா ஏதோ சொல்றீங்க? மிட்நைட் ராணியா? என்னது அது? எனக்கு கதையே புரியல அது." என்னமோ அது சொல்றீங்க. அது எனக்கு தெரியல. மேஜிக் ஒண்ணு போட்டுச்சு ட்வீட் மேஜிக். எனக்கு இல்ல வந்து நான் பார்க்கல. எனக்கு ஒண்ணு மெசேஜ் வருது. புரிஞ்சிருச்சு, இன்னொன்னு புரியல. பட் எனிவே ஒண்ணுத்துக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டேன். யாரா வந்துரும். நான் தூக்கத்துல இருந்தேன், சரியா புரியல. ஆனா இப்ப வந்துரும் எனக்கு. இன்னொரு 30 மினிட்ஸ்ல ம். வந்துரும் என் மூளைக்கு. ஏன்னா அதுல ஒண்ணுதான் இருக்குது அந்த மாதிரி. அவங்கவுங்க டைம்ல மிட் நைட் ஆனா ஒரு ஸ்பேஸ் நடக்கும். பிலீவன் அப்புறம் அது எப்ப இந்த டயலாக் டாம் சொல்றாங்களோ அப்பதான் அந்த ஸ்பேஸ் நடக்கும். மத்த நேரத்துல நடக்காது. ஓகே காட் இட் யா புரிஞ்சிச்சு. நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். மாஸ்டர் எத்தனை ஸ்பேஸ் ஓடிச்சு காலையில நம்மளுக்கு? நான் கதிரி நான் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் காமிச்சிச்சு. அது மார்னிங் ஸ்பேஸ். நான் அதுக்குள்ள போக மாட்டேன். literally I have 42 DMs man from various people. எனக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் காட்டுச்சு. அது மார்னிங் ஸ்பேஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஸ்பேஸ் போட்டேன். மத்த எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சரி திவ்யா முடிச்சிட்டாளா லைவ்ல? பார்க்க சகிக்கல. திவ்யாவா ஆட் ஓடுதுங்க. அஞ்சலி, நான் பேசலாமா பேசுங்க இல்ல பேசுங்க நீங்க பேசுங்க எப்படி பேசுங்க. செய்யணும்? லதாமா ஐ பேசுங்க, திங்க் நீங்க ஐ வில் பேசுங்க. எனக்கு ஐ வில் மிஸ் அஞ்சலியோட கொஞ்சி பேசும் இந்த தமிழ் பறந்துருவோம் போல இருக்கு. இது எப்போ கேட்க போறோம் தெரியல. இதுக்கப்புறம் ஐ வில் மிஸ் டாம் ரொம்ப. டாமாவது எவனா போன் பண்ணி பேசிக்கலாம். அஞ்சலி, இந்த ஒரு ஒரு பிளீவின்னு ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு கொஞ்ச நாளா தெரியும். அவ ஏன்னா பேசவே மாட்றா. தெரியல எங்க இருக்காளா இல்லையான்னு. அவளையும் காணோம். நான் இங்கதாம்மா இருக்கேன். பட் ஆனா டிராவல் இப்போ ஊர்ல இருக்கேன். வாழ்க வளமுடன். ஓகே, எல்லாம் வீட்ல இருக்கேன். அதனால சரி. நல்ல அடிக்கடி பொண்ணா ஸ்பேஸ்ல நடிக்கிறீங்க, ஆக்ட் ஆக்டிவா இருக்க பண்ணுவீங்கல்ல. முடியல. இந்த அம்மாங்கள்லாம் இதுங்கள என்ன மாதிரி அம்மாங்கள்லாம் இப்படி என்ன ஆக்ட் பண்ற பொண்ணுங்களெல்லாம் நம்பியே ஏமாந்து போறோம்ல. நீ எவ்வளவு அறந்தவாளுன்னு அவங்களுக்கு தெரியாது பாவம். சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் டாம். எனக்கு பாரோட இது பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த இடியட்டோட உட்கார்ந்தது மட்டும் பிடிக்கல. அதுல இருந்து வெளியில வரவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, இட்ஸ் ஓகே. அது எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. பட் எனியாவ் ஒண்ணு மட்டும் பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு ஒண்ணு புரியல. கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிக்குது. இப்ப யாரோ நீங்க எதுக்கு ட்விட்டர்ல இப்ப ஒரே சந்தைகள் வந்து ஒண்ணு திட்டுறாங்க, அவங்கள நீங்க ஏன் இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பிரச்சனை இதுல? உங்க ஈகோ, யாரோட ஈகோவும் என்ன இருக்குது? அவங்க இப்ப இவ்வளவு பண்ணாலுமே நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இவ்வளவு எல்லாம் இருந்தாலுமே
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர வேண்டியது மிஸ் ஆச்சே அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்ப அவ அரோரா வராளா, போறாளா, அவளெல்லாம் ஒரு கேட்டகரியா எடுத்து பேசுறதுன்றது வந்து அவளோட இன்டெலெக்சுவலா அவளோட ஸ்மார்ட்னஸ் புடிச்சது எனக்கு. புடிச்சது மீன்ஸ் சர்வைவ் பண்றதுக்காக என்ன எப்படி வேணாலும் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா அப்படி தோணலாம். ஆனா அவள வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டா கூட்டு வந்ததே பெரிய தப்பு. கண்டஸ்டன்ட்டா கூட்டிட்டு வந்ததே தப்பு. நாமவே அவள பேசி, பேசி பெரிய ஆளாக்கக் கூடாது. இதனால என்ன ஆகும்னா, அரோராவுக்கு பிரச்சனை இல்ல. அரோராவ பார்த்து 4 பொண்ணு பிள்ளைங்கலாம் இந்த மாரி, ஓ! இவ்வளவே இவ்ளோ ஃபேமஸ் ஆக்குறாங்கன்னா, அந்த மாரி தப்பான வழியில போயிடக்கூடாது. அதனால டோன்ட் டாக் அபௌட் தட் கேர்ள். ஆ அவளோட பாசிட்டிவ் எல்லாம் நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். அது வந்து அறிவு இதெல்லாம் தனி. அது வந்து ஓகே. ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் கண்ல நான் பார்க்க விரும்பல. அதனால அந்த பொண்ண பத்தி யாரும் பேசாதீங்க. ஏன்னா நெறைய பிள்ளைங்க அத ஒரு எக்ஸாம்பிளா கூட தெரியாம ஆ ஆக்கிக்க கூடாதுன்னுட்டு. பார்வதி மாரி இருக்கணும். ஆனா பார்வதி மாரி கோட்டையும் விடக்கூடாது. அதுவும் நம்ம சொல்லணும். புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம எந்த சர்வைவல்ல என்ன பண்றாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் எல்லாம். ஆப்பரேஷன் சக்ஸ் பேஷன் டைட் ஆயிடக்கூடாது. அதனால ஸ்மார்ட்டா இருக்கணும். பட் நான் அப்ரிஷியேட் ஹர் போல்ட்னஸ். என்னன்னா, நீ என்னை எப்படி அடிச்சாலும் உன்னை நான் வந்து என்னை கூப்பிடுற மாதிரி அவ பண்ண வச்சது வந்து அவளோட ஹார்ட் ஒர்க். அவளோட ஹார்ட் ஒர்க் தான் இவங்க எல்லாரையும் அவளை இன்வைட் பண்ண வச்சது. அவ வந்து தன்னையும் மெழுகுவர்த்தி மாதிரி இழந்து அந்த கேமுக்காக ஹானஸ்டா பண்ண வச்சது மட்டும்தான் இவ்வளோ பெரிய கார்பரேட்டை, இவ்வளோ பெரிய ஆக்டரை அவகிட்ட வர வச்சது. ஸோ வி ஷுட் லேர்ன். அவளை அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் சூப்பர் தான். நாம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை நல்லா பண்ணோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வரும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி யூ ஜஸ்ட் நேல்ட் இட் உமா மேம். ஏன்னா ஓகே, ஒர்க்கிங் ஹார்ட் என் ஹார்ட்லாம் பேர் வந்து உமான்னு அது வைக்கல. எங்க அப்பா என் பேர் லத்தான்னு வச்சு எனக்கு Oh, 52 so you, வயசு my ஆயிடுச்சு. God, you, my God, sorry, லதா மேம். அது என்னன்னா, எனக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க, உமா மேம். ஸோ இங்க என்னன்னா, you nailed it right. பட் எனக்கு வந்து, yeah, she worked very, very hard. But she was not எந்த இடத்துல எது பண்ணணும்னு she was not. அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்கல்ல, ஸ்டார்ட் பீயிங் த சரஸ்வதி, அந்த பார்ட் ஷி மிஸ்ட். எல்லா இடத்துலையும் லொடன்னு ஓடின்னு இருக்கா அவ. I never believe in hard work. I believe in smart work. அங்கதான் Arara used her wiles and did the smart work. Although I don't appreciate that kind of smart work. நீங்க சொன்னது very right. Always இல்ல, எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு சிலதை she had to keep it into her heart. I just did not like அவங்க போய் நம்பி சாண்ட்ரா கிட்ட திரும்பியும் எல்லாம் சொன்னாங்க பாருங்க. பிக்கெஸ்ட் மிஸ்டேக். எஸ்பெஷலி அவங்க மம்மி வந்துட்டு போன பிறகு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி நம்பி திவாகர் கிட்ட சொல்லி தான் முதல் ப்ராப்ளமே ஆரம்பிச்சுது. She suffered all because of that one problem, one phrase. திரும்பியும் போய் இந்த அம்மா கிட்ட நம்பி again she's narrating the tale of two people. அவளை பத்தி மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. It involves கமருதீனையும் சேர்த்து the tale சொன்னா, how this is a game, you have to survive there. நீங்க எப்படி இன்னொருத்தவங்களை நம்பி உன்னோட இவ்ளோ பர்சனல் விஷயம் சொல்வீங்க? அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஆல்வேஸ் லேர்ன் டு ஜிப் அப். நம்ம ஸ்டோரி ப்ராப்ளம். டாமி இஸ் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூஸ். யூ கைஸ், டாமி உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூஸ் காட்டுறதுமா. ஆல்வேஸ் நம்மளோட பர்சனல் ஸ்டோரி இஸ் அன் அதர் பர்சன்ஸ் கான்டென்ட். அவங்க அதை வச்சு தான் என்ஜாய் பண்ணி சர்வைவ் பண்ணுவாங்க. ஸோ யூ நேல்ட் இல்ல இட். அஞ்சலி, இது பாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இங்க இருக்கிற இல்ல அனைவருக்குமே இல்ல, இந்த அதுதான் ப்ராப்ளம். எல்லாருக்கும். I'm எல்லாருக்குமே தான் telling அஞ்சலி. us. சாரி I'm சாரி டு telling me. இன்டரப்ட். Yeah, சாரி I'm சாரி telling me அஞ்சலி. also. சாரி அஞ்சலி, நான் இன்டர்வியூட் பண்றது. இப்போ வந்து பாருங்களேன், நம்ம வந்து முன்னெல்லாம் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு டேப்லெட் வாங்கினோம்னா வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ அவன் நம்மளோட நம்பர் கேட்டானாவே அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் வரீங்களா போறீங்க, இது எல்லாமே கண்டென்ட் ஆயிடுறது எல்லாமே. அப்போ உங்களுடைய வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள் ஆகும்போது, இவ்ளோ பெரிய ஷோக்கு வரும்போது
எனக்கு என்னன்னா, நீ இவ்வளவு உழைச்சிட்டு, இன்னைக்கு பாருங்களேன், அவன் வந்து கூப்பிட்டுட்டான். அவன் டிஆர்பிக்காக கூப்பிட்டான். அதெல்லாம் பண்ணிட்டான். இதெல்லாம் ஓகே. நம்ம எல்லாம் இன்னைக்கு எல்லாம் சக்சஸ்ன்னு சொல்றான். கையில என்ன கிடைச்சுச்சு? அப்படின்னா, நீ பெரிய கோப்பையோட வந்து டைட்டில் வின்னரா ஆயிருந்தா, அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. எவ்வளவு ப்ரவுடா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீ அதுக்கு குவாலிஃபை இல்லன்னா கூட நான் ஓகே. இப்ப சபரி மாரி இருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். சரி போட்டும் அந்த பையனுக்கு விளையாட தெரியல. ஏதோ நல்ல பையனா பாவமே தெரியாது. எனக்கு அது மட்டும் தான் மாயாக்கு அடுத்து இவ அந்த மாரி ஆனாலும்னு